ஸ்டாலின் சேலத்தில் ஆய்வு செய்து வருகிறார். நாளை மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். நாளை இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் அந்த பகுதிக்கு வந்திருக்கார். குறிப்பா இந்த தினம் இந்த ட்ரோன் தொடர்பான சில விஷயங்கள்லாம் செய்யப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. என்னென்ன விஷயங்கள்லாம் நடத்தப்பட இருக்கிறது, விவரங்களை தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், திமுகவினுடைய இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நாளை காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்த சூழ்நிலையில் மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் இந்த சூழ்நிலையில் அந்த பேரணி அணிவகுப்பு மரியாதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக 1000 ட்ரோன்கள் இந்த மாநாட்டு திடல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் 1000 ட்ரோன்களினுடைய கண்காட்சி, அதாவது ஷோ என்பது நடத்தப்பட இருக்கிறது. அந்த ஷோவினையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார். அதனை மாநாட்டு பணி, கிட்டத்தட்ட இந்த மாநாட்டு பணி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளானது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அதனையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வரக்கூடிய இந்த மாநில மாநாட்டில் வருகை தரக்கூடியவர்களுக்கு போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, மாநாட்டில் வருபவர்களுக்கான அமர்வதற்கான வசதி, கழிவறை வசதி, அவர்களுக்கான உணவு மற்றும் சொற்பொழிவாளர்கள், அதுவும் போக தலைமை நிகழ்ச்சி உள்ளிட்ட எந்தெந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன, நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் விரிவாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்றிருந்த பணியானது இன்று காலை 4 மணி அளவில் நிறைவேற்றிருந்தது. தொடர்ந்து நாளை காலை 9 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக 2வது மாநில மாநாடு வீரபாண்டியார் கொடிமேடையில் கொடியேற்றி துவக்கப்பட இருக்கிறது. நாளைய தினம் வீரபாண்டியார் கொடிமேடையில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மற்றும் தொடர் ஏற்றுதல் மற்றும் வாகன இருசக்கர வாகன பேரணிகளுடைய அணிவகுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தற்பொழுது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இங்கு ஒரே நேரத்தில் 1000 ட்ரோன்கள் பறக்கக்கூடிய காட்சியானது செய்யப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார். அது அடுத்தபடியாக 100 அடி கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 முன்னேற்றத்தினுடைய அறுபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோருடைய திருவுருவச் சிலைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைகளையும் பார்வையிடக்கூடிய முதலமைச்சர் மாநாட்டுக்கான நுழைவாயில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஏற்பாடுகளை கருத்துப்படியாக முதலமைச்சர் மாநாட்டிற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், வருபவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான இருக்கிறார். திமுக இளைஞரணி மாநாடு நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது ட்ரோன் காட்சி உள்ளிட்ட சில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க பாண்டியராஜ். தொடர்ந்து தற்பொழுது செய்தியாளர் கோகுல் இணைகிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், இந்த ட்ரோன் காட்சி அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் நடத்தப்படும்? ஏற்கனவே கேட்டிருந்த தொண்டர்கள் எவ்வளவு பேர் அந்த பகுதியில் கூடியிருக்காங்க? முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? திமுக இளைஞரணி மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது அந்த மாநாட்டு திடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் ட்ரோன் காட்சிகள் நடைபெற இருக்கிறது. இதற்காக 1500 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அந்த ட்ரோன்களில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் மூலமாக சில உருவங்கள் மேலே தெரிகிற வகையில் இந்த ட்ரோன் காட்சிகள் நடத்தி காட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் இந்த ட்ரோன் காட்சிகள் நடைபெற இருக்கிறது. தற்பொழுதே இந்த மாநாட்டு திடல் மட்டுமல்லாமல் மாநாட்டுக்கு திடலுக்கும் வெளியே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான தொண்டர்கள் மற்றும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய
நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. இதற்காக வந்து இந்த மாநாட்டு திடலில் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சேலத்திலிருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல பொதுமக்களினுடைய அசௌகரியத்தை போக்கும் வகையிலும் வந்து ஏற்கனவே மாவட்ட போக்குவரத்து மாற்றத்தை வந்து மாவட்ட காவல்துறை சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தூரிலிருந்து சேலம் வரை செல்லக்கூடிய இந்த சாலையில் செல்லாமல் மாற்றுப்பாதையில் சுற்றி செல்லும் வகையில் வந்து அவர்கள் அதற்கான வழித்தடங்களையும் வந்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்தின் எதிரே வந்து தற்பொழுது ஒரு 2 கிலோமீட்டருக்கும் மேலாக வந்து ஏராளமான வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த ட்ரோன் காட்சிகள் வந்து நடைபெற இருக்கிறது. அதே போல இருசக்கர வாகன பேரணி ஏற்கனவே கடந்த மாதமே வந்து துவங்கி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று இளைஞரணி சார்பாக ஆங்காங்கு தெருமுனை பிரச்சாரங்களும் வந்து இந்த மாநாடு நடைபெறக்கூடிய செய்தியையும் வந்து ஏற்கனவே அறிவித்து மாநாட்டுக்கு இளைஞர்களை நேரடியாக அழைக்கும் விதமான அந்த பிரச்சாரங்களும் வந்து நடைபெற்று வந்தது. அந்த பேரணியை வந்து ஏற்கனவே மாநாடு தொடங்கும் தேதி ஏற்கனவே 2 முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே அந்த இருசக்கர வாகனி தமிழ்நாடு முழுவதும் நடந்து முடிந்திருக்கிறது. தற்பொழுது அந்த இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்றவர்கள் மீண்டும் இருசக்கர வாகன பேரணியை வந்து தற்பொழுது மாநாட்டின் அருகில் வந்து நடத்த இருக்கிறார்கள். இந்த இருசக்கர வாகன பேரணியும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ட்ரோன் காட்சியும் வந்து நடைபெற இருக்கிறது. கண்டிப்பா கூகுள் 5 லட்சம் தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவ்வளவு தொண்டர்களை கையாளுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? இன்றைய தினம் வந்திருக்கக்கூடியவங்களா எந்த பகுதியில் தங்குறாங்க? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? இந்த மாநாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே 5 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுதான் அமைச்சர் KN நேரு தலைமையில் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் தினந்தோறும் இந்த பணியை வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாகவே வந்து செய்து வருகிறார்கள். அதாவது அந்த மாநாட்டு திடலுக்குள் மட்டுமே வந்து ஒரு 2.5 லட்சம் பேரும், மாநாட்டிற்கு வெளியில் ஒரு 2.5 லட்சம் பேரும் என கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்த்து அந்த அடிப்படையிலேயே வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த மாநாட்டு ஏற்பாடு பணிகள் வந்து நடைபெற்று வந்த காரணத்தினால் வந்து அவ்வளவு தொண்டர்கள் வந்தாலும் அவர்களுக்கான உணவுகள், கழிப்பிட வசதி, தண்ணீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல், இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் வந்து இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் வந்து நடத்தப்பட்டு இருக்கிறது. மிக குறிப்பாக வந்து வாகனமும் வந்து வாகனத்தில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் எங்கெங்கே அந்த வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வாகன நிறுத்துமிடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த வாகன நிறுத்துமிடங்களுக்கு வந்து எண்கள் வழங்கப்பட்டு எத்தனாவது இடத்தில் வந்து அந்த வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பட்டியலிட்டு அதற்காக கூகுள் மேப் லிங்கும் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தொண்டர்கள் இன்று இரவு முதல் வர தொடங்குவார்கள். நாளை அதிகாலை அதிகமாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் மற்றும் இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்து தற்போது வரை குறைவான தொண்டர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் இருப்பவர்களே அதிக அளவில் வந்து வந்திருக்கிறார்கள். அதே போல நாளை இன்னும் கூடுதலாக சேலம் மாவட்டத்திலிருந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 120 பேருந்துகள் மூலமாக வருவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல வந்து தமிழகம் முழுவதும் இருந்து பல மாவட்டங்களில் இருந்து இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் வந்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டு திடலுக்கு உள்ளே இருப்பவர்கள் அங்கு அமர்வதற்கான தனித்தனி இருக்கைகள், அதாவது விஐபிகள், விவிஐபிகள் உட்படவும் இளைஞரணி தொண்டர்கள் என்று தனித்தனியாக அமர்வதற்கான இடங்கள் எல்லாம் முறையாக அங்கு அமைக்கப்பட்டு அந்தந்த இடங்களில் அமர்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அங்கு உள்ளே அமர்ந்திருப்பவர்கள் அங்கே அந்த மாநாட்டு நடைபெறக்கூடிய இடத்தின் அருகிலேயே சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள் அங்கேயே செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான உணவு கூடங்கள், உணவு உண்ணும் அரங்குகள் எல்லாம் தனியாக
மாநாட்டு திடலுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டு திடலுக்கு வெளியே இருப்பவர்கள் இந்த மாநாட்டு நிகழ்வை காண்பதற்காக ஆங்காங்கு LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைகள் மூலமாக மாநாடுகளை பார்ப்பவர்கள் உள்ளே மாநாட்டிற்குள் நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது மாநாட்டிற்கு பந்தல்கள் இருக்கும் வெளி பக்கத்திலும் அவர்கள் அவர்களுடைய உணவு, தேநீர், தண்ணீர் போன்ற வசதிகளுக்காக தனியாக மாநாட்டுக்கு வெளியிலும் பெரிய அளவில் கடைகள் அமைப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அங்கும் கடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள், கட்சி தொண்டர்களும் அந்த கடைகளில் உணவு உண்ணும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி எந்த சிரமமும் ஏற்படாமல் வரக்கூடிய தொண்டர்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் நடத்தக்கூடிய வகையிலே மிக தீவிரமான இந்த ஏற்பாட்டு பணிகளை அமைச்சர் KN நேரு தலைமையில் தினந்தோறும் பார்வையிட்டு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.